உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி 69வது நாள் இஸ்ரேல் பாலஸ்தீன போர். இதில் பார்த்திங்கன்னா ஐநா சபான்னு ஒரு டுபாகூர் நாடக கம்பெனி திருப்பியும் ஒன்றா கூடி ஒரு ஓட்டெடுப்பை நடத்தி ஏதோ சாதிக்க போகிற மாதிரி எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே பேசினது தான். அப்போது உலக நாடுகள் இத்தனை பேர் ஆதரவு தெரிவித்தாலும் 153 நாடுகள் எல்லாமே ஆதரவு தெரிவித்தாலும் அது மூலிமா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. போர் நிற்காது, ஒரு அடிப்படை உதவிகள் எதுவுமே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அந்த குரூப்பு எதுக்கு? அதெல்லாம் ஒரு நியூஸாக பேசிட்டு வேறு இருக்காங்க. கூடி பேசிகிட்டு இருக்காங்க, வெட்டி வேலை பார்த்துட்ருக்கானுங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு மசூதியில் பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் ஹீப்ரு மொழி அந்த இதில் அவங்க சாமியோட, அதாவது தோராவோட இதுலேருந்து வர அந்த இதை எடுத்து ஒருத்தர் படிக்கிறார். அந்த மைக்கை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே மசூதியில் ஓதுவாங்கள்ல, அல்லாஹ் சொல்லி ஓதுவாங்கள்ல, அங்கே அவனோட ஹீப்ரு அதுக்குள்ளே புந்துக்கிட்டு அந்த சத்தத்தை ஏற்படுத்துகிறான். அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து அவங்களுக்கு இந்தமாரி சின்ன சின்ன இது பண்ணி பார்க்கறதுல சந்தோஷப்பட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுவே எடுத்து வீடியோ போட்டு அவங்களே ஒரு பொருளை ஓடி போனாங்க, அதை எடுத்து வீடியோ போடுவாங்க. அந்தமாரி அழிச்சாட்டையம் பண்ணுற சில்லற பசங்களாக இருக்கானுங்க அவங்கள. அதாவது என்ன சொல்கிறது, இலக்கார ஒரு இதுவாக இருக்கானுங்க. அவங்க கேவலமான புத்தி உடையவங்களாக இருக்கானுங்க. ஒரு நல்ல ஒரு சிந்தனை இல்லை, மனுஷங்களே இல்லை, அதான் மிருகங்களாச்சு அவங்க தான். அப்புறம் ஹெலிகாப்டரில் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது ஹெலிகாப்டரு. நம்ம அம்மாஸ் வீரர்கள் அல்கதுஸ் அவங்க இப்போ நம்ம படையணிகள்லாம் பிரிகேட்ஸ் போட்டு தாக்குறாங்க போல். அதனால் பிணங்களையும் அடிப்பட்டவங்களையும் ஹெலிகாப்டர் அழுட்டு போயிட்டுருக்குது. அதெல்லாம் நிறையா காணொலிகளாக வந்திருக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 11 பேர்கிட்ட மேலே புதுசாக முடிச்சிருக்காங்க. அதுவும் நல்ல செய்தியாக வந்திருக்கு. அவங்க புகைப்படத்தோடு வெளியிட்ருக்காங்க, பார்த்தோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்கள் என்ன சும்மாவா, பெண்கள் படையணியும் இப்போது களத்தில் இறங்கிட்டாங்க. வேறு வழி இல்லை. நம்ம ஈழத்தில் எப்படி பெண்கள் ஒரு படையணி உருவாச்சோ அதேமாதிரி இங்களும் பெண்கள் படையணி உருவாயிடுச்சு. அவங்களும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் அடிப்படை பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டு தாக்குதலுக்கு செய்கிறதுக்கான எல்லா வேலையும் கொடுத்துருக்காங்க. அவங்களும் உதவுறது எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படை முறையெல்லாம் சொல்லித்தந்து எல்லாத்தையும் அந்த வீடுகளில் ஏன்னா அவங்க வேறு வழி இல்லை. இப்போ ஈழத்தில் எப்படி அண்ணனை இழந்து, கணவனை இழந்து, அப்பாவை இழந்து தனி மரமாக நின்னாங்களோ, அவங்கள ஒரு வழி இல்லாமல் அழிச்சவனை திருப்பி நம்ம அழிச்சாகணுன்ற ஒரு எண்ணத்தோடு போனாங்களே, அதேமாதிரி அங்கே ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பிள்ளை போச்சு, அப்பம் போயிட்டான், அண்ணன் போயிட்டான், தம்பி போயிட்டான், நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளும் நம்ம நாட்டுக்காக நம்ம உயிரை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பெண்களும் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் அந்த பெண் படையணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படையணியாக அவங்களும் அவங்களோட முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறதுக்கு, தாய்மண்ணை காக்கிறதுக்கு அவங்களும் களத்தில் இறங்கிட்டாங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் இராணுவம் அது பழையபடி வான் தாக்குதலை பண்ணி பெரிய பெரிய பில்டிங்கெலாம் இது பண்ணி துவம்சம் ஒன்றான போட்டு, அதான் நம்ம எதுவும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டெய்லி நடக்கிற நிகழ்வு தான் வச்சுக்கோங்களேன். டெய்லி பணங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. டெய்லி எங்கே புதைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ட இடத்துல, அது கண்ட இடம்னு சொல்கிறத விட சுற்றி எங்கே தங்கியிருக்காங்களோ பக்கத்துலேயே புதைக்கிறாங்க. ரொம்ப தூரமும் விட மாட்டுறாங்க, இங்கேயும் போக முடியாது. அப்போ வழி இல்லை, அப்படியே அதுக்குன்னு ஒரு இடம் பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே மணல் தானே, அப்படியே நோண்டிட்டு அப்படியே வச்சு அப்படியே மூட வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ பிணங்கள். அதுவும் ஒரு ஸ்கூலில் தங்கியிருந்த முகாமில் ஸ்கூலில் குண்டை போட்டு தாக்கினாங்களா இல்லை நேரடியாக போயிட்டு சுட்டுட்டு துப்பாக்கி நடத்திட்டு போட்டு எரிச்சிட்டாங்க. ஏதோ ஊற்றி எரிக்கிறாங்கன்னு தெரியல, அப்படி எரியுது பாடி. வெறும் எலும்பு கூட தான் கிடக்குது. அப்படி எரிக்கிறானுங்க போட்டு. ஒரு ரோட்டில் ஒருத்தங்க இஸ்ரேல் இராணுவம் ஒருத்தன் காணொலி எடுத்து வெளியிட்ருக்கான். அவனுக்கு அதான வேலை. அவனுக்கு இதெல்லாம் சந்தோஷம், எதை பார்த்தா சந்தோஷம் வருமோ அதை எடுத்து விட்றான். நம்மளுக்கு எதை பார்த்தா சந்தோஷம் வரணும்ல. அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அவர் ரோட்டில் ஒரு முதியவர் எரிக்கப்பட்ட நிலையில் கிடக்குது ஒரு உடல். அதை காணொலி எடுத்து அதை பதிவிட்டிருக்கான். அந்தமாரி ஒரு நிகழ்வு. இதேமாரி உயிர்கள் இழப்புகளின் எண்ணிக்கை 16,605 அந்த 8 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அல் ஜசீரா சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஊனமுற்றவர்கள், கை கால்களை இழந்தவங்க, அவங்களோட எண்ணிக்கை 50,600 தாண்டிடுச்சு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா பெண்கள், குழந்தைகள்லாம் இந்த கை காலெலாம் இப்படி இல்லாமல் அது அப்பயும் விளையாடுது, சந்தோஷமாக விளையாடுது. கை போனதை பற்றி இதை பற்றியும் கவலைப்படலை.
அது வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு பையன்கிட்ட ரிமோட் கார் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க குழந்தைங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ நெகிழ்வாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹவுதிகள் வந்து கடல் பகுதியில் வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. அதுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இன்னும் பல நாடுகள் வந்துட்டு அவங்க கப்பல் எடுத்து வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இனிமேல் இதை தாக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏவுகணை இதை அனுப்புனா, ட்ரோன் இதை அனுப்புனாக்கா அதை வச்சு கடலில் வந்து தகர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட இராணுவ கப்பல்லாம் வந்துட்டு பாதுகாப்புக்காக நின்றுட்டுருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி நம்ம ஆளுங்க அடிப்பாங்கன்னு பாருங்களேன். இப்போ அது வந்துட்டு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பொருளாதார இழப்பு மேலே பொருளாதார இழப்பு முக்கியமாக வந்துட்டு ஹவுதிகளால் தான் நடக்குது. ஏன்னா முக்கிய பொருட்கள் போகிறதெல்லாம் தடைப்பட்டிருக்கு. இந்த இது இல்லை, இந்த இஸ்ரேலுக்கு சொந்தமானது மட்டும் இல்லை, உலகத்தில் முக்கியமாக எந்த கப்பலில் வேணால் தொடுங்க, அந்த கப்பல் வந்து கடைசியில் யாரோட முதலாளியாக இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூதன் தான், ஒரு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவன் தான் இருப்பான். அவன் நாட்டில் தான் மாறி மாறி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பானுங்க, இங்கே அங்கே அங்கேன்னு. எல்லாம் பினாமி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்கிறாங்க பினாமி, அரசியல்வாதிங்க பினாமி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பினாமியாக இருக்கிறதே அவங்க தான். எல்லாத்துக்கும் பினாமியாக வந்து யூதர்கள் தான் இருப்பாங்க. அப்புறம் கடல்லேருந்து தண்ணி எடுத்து பங்கருக்குள்ளே விட போகிறாங்களாம். அது ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா பாருங்கள். நான் அந்த பங்கர் கட்டமைப்பே வந்துட்டு நான் தம்பி சொன்ன மாரி உள்ளார வந்து ஒரு கதவு இருக்குது, கொஞ்சம் தூரம் போகலாம், ஒரு கதவு இருக்கும். அதை தாண்டி அந்த கதவு திறந்துட்டு தான் அடுத்த பகுதிக்கு போகும். அது இரும்பு கதவு. இப்போது அந்த இரும்பு கதவை வந்து மூடிட்டு அதுல வந்து மணல் மூட்டைகளை அள்ளி 4 மூட்டை 5 மூட்டை போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே மணல் மூட்டை 4 மூட்டை போட்டோம்னா தண்ணி வராத ஈஸியாக தடுத்துடலாம். அது ஃபுல்லாக வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ணலாம். அப்படியே ஃபுல்லாக மணல் அடித்து தள்ளி விட்டோம்னா தண்ணி எகிரிட்டு அங்கிட்டு போக போகுது. அப்படி எங்கேருந்து மோட்டர் இயங்கணும்னா அதுக்கு மின்சாரம் வேணும்ல. அதை போய் அங்கே வந்து அந்த மோட்டர் எங்கேருந்து மின்சாரம் வருதுன்னு போட்டு அந்த மின்சாரம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் செய்வாங்களே. உங்களுக்கு மட்டும் தான் வந்து இது இருக்கா, அங்கேயும் அடிப்பாங்களே. அதுமாதிரி அடித்து பண்ணிடலாம். அந்தமாதிரி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து இதான் வந்து இன்றைக்கி முக்கிய செய்திகளாக பேசப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே.